நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 10 தோல்வி அடைஞ்சு போச்சுங்க. இனிமேல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு இருக்கிற நிலைமையில் சென்னையில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்க. சென்னை மாநகரத்தில் மட்டும் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. புறநகர் மாவட்டத்தில் மட்டும் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 16 மாநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்க. அதே போல் புறநகரில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்க. அப்போ புறநகரில் ஒரு 6, இங்கே ஒரு 8, அப்போ 12. இப்படி தொகுதிகளெல்லாம் பிரிக்கப்பட்டு அதிலே மாவட்ட செயலருக்கு பிரிக்கப்பட்டு பல்வேறு வேலைகள் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்த காலகட்டத்திலே நடந்திருக்கு. ஆனால் இப்போ வேறு மாவட்டங்களில் சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது தான் விழுப்புரம் மாவட்டத்தில் சிவி சண்முகம் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் சிவி சண்முகம் ஒருவர் மட்டுமே மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அப்போ அந்த மாவட்டம் மட்டும் என்ன விதிவிலக்கா, ஏன் அது அப்படி மாற்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அப்போ சிவி சண்முகத்திற்கு மாநில அளவில் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எப்படி மாநில பதவி கொடுக்கப்பட்டதோ, நத்தம் விஸ்வநாதனுக்கும் சீனிவாசன் போன்றவர்களுக்கு எப்படி மாநில பதவியில் கொடுக்கப்பட்டதோ, கேபி முனுசாமி போன்றவர்களுக்கு எப்படி மாநில பதவி கொடுக்கப்பட்டதோ, அதே போல் சிவி சண்முகத்திற்கு முக்கிய அதிகாரம் படைத்த பதவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாறுதலாக கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த அவசர அதிமுக செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கக்கூடாது என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இதில் அம்மையார் சசிகலா அவர்களை கூட கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம். டிடிவி தினகரனையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ கட்சியில் ஒருபோதும் இணைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கே தலைமை பகுதியிலிருந்து சென்னை பகுதியிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். வைத்தியலிங்கமெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தை வாங்கண்ணே நம்ம பேசிக்கலாம், எடப்பாடி பழனிசாமி நம்ம அரசியலில் என்னன்னு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கையை விட்டு எடுத்து காசு செலவு பண்ணலை. என்ன செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையோ யாருக்கிட்டே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை. தன்னுடைய மகனுக்கு மட்டும் ஒரு முக்கிய அங்கீகாரம் கிடைத்து விட்டால் போதும். தனக்கு ஏதாவது ஒரு பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு பதவி, எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் பதவி, அந்த லெவலுக்கு போனால் போதும் அப்படிங்கிற லெவலில் இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 2024 வெற்றி பெற்றுவிட்டால் மத்திய அமைச்சராக கட்சியை கைப்பற்றி விடலாம் என்ற நோக்கத்தில் செயல்பட்டார். ஆனால் அங்கு பிற சமுதாய மக்கள் வாக்களிக்க மறுத்து விட்டார்கள். அதனால் ஓ பன்னீர்செல்வம் அங்கு தோல்வியடைந்தார். அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வத்துக்கு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஜெயிச்சிருந்த அந்த வார்த்தையை சொன்னால் அது வேறு. அதே நேரத்தில் வைத்தியலிங்கம், தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு மணலில் பெரிய அளவுக்கு மாஃபியா கும்பலோடு இணைந்தோ அவரே பெரிய அளவுக்கு மாஃபியாவாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு சில பேர் அறிவுடன் நம்பி மற்றும் துரை வீரண்ணன் போன்றவர்களெல்லாம் வைத்தியலிங்கத்தை நம்பி மோசம் போய் இறுதியில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்த அவசர செயற்குழு கூட்டம் என்பது எதற்காக நடைபெறுகிறது? நீங்கள் பொதுச் செயலாளர்னு இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இணை ஒருங்கிணைப்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தியதால் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நீதிமன்றத்தில் வைக்கப் போகிறார்கள், கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருந்தாலும் கூட பல மாவட்ட செயலாளர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு மாவட்ட செயலாளர்கள் இப்போ திருச்சி மாநகரத்துக்கோ தஞ்சாவூர் மாநகரத்துக்கோ கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பல பேரை கை வச்சு வேறு மாவட்ட செயலாளர் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாநகரத்துக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கப் போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படிங்கிறாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இபிஎஸ், ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா எல்லோரும் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொன்னாலும் அதற்கான முயற்சிகளை ஓ பன்னீர்செல்வம் எடுக்கவில்லை. அதற்கான முயற்சிகளை அம்மையார் சசிகலா அவர்கள் எடுத்திருந்தாலும் கூட கட்சிக்கு எந்த வகையிலும் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு இடத்துலையும் கட்சியை விட்டு கொடுக்கவே இல்லை. துரோகமாக ஒரு இடத்துலையும் பேசலை. எந்த இடத்துலையும் அதிமுகவுக்கு இழுக்கு வர முடியக்கூடிய கெட்ட பெயர் வரக்கூடிய வகையில் அம்மையார் சசிகலா அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அம்மையார் சசிகலா அவர்களுடைய பெயர் பரிசீலனை இருக்குது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்பது மாவட்ட செயலர் பதவியை அதிகாரத்தை பறிக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுலேயும் உண்மை இருக்குது. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலையை தான் செய்ய போகிறது. ஏனென்று சொன்னால் சவுக்கு சங்கர் அண்ணாமலையோடு நேரு அவர்கள் தொடர்பில் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில விஷயங்களை சொல்லியதால் இங்கே அவருக்கு அமைப்பாளர் பதவி முதன்மை செயலாளர் பதவி கொடுத்தாலும் கூட அவருடைய மகனுக்கு மாவட்ட செயலர் பதவி வந்துவிடும் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த திமுகவிலும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்கிற ஒரு நிலையை கொடுக்க போகிறார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டம் என்பது
என்பது நிச்சயமாக இவரை பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக முதன்மைப்படுத்தி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓ பன்னீர்செல்வத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லோரையும் இங்கு இழுத்துவிட்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது இப்பொழுது நடக்காது. உள்ளாட்சி தேர்தல், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடக்கலாம். இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பில்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. 2 பேர்த்தையும் திடீர்னு வேணான்னு நீக்கிற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டால் தென் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வத்தை எக்காலத்திலும் கட்சியில் சேர்க்கக்கூடாது, அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய விசுவாசியாக இருந்திருக்கிறார். அதனால் அதுதான் மிக முக்கிய காரணம். அம்மையார் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆளுநர் ஒவ்வொரு மாநிலமாக சுற்றித் திரிந்தார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தான் அம்மையார் சசிகலா அவர்கள் சிறையில் அடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி பார்த்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் தனக்கு பதவி கொடுத்தார் என்ற ஒரு விசுவாசத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் மறுக்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கட்சியில் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு காலமும் இணைக்க மாட்டார்கள். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற ஒரு நிலை வரும். பல மாநகர மாவட்ட செயலர் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறிக்கப் போகிறார் என்கிற ஒரு தகவலும் இருக்குது. எது எப்படி பார்த்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா, டிடிவி என்று 1000 விமர்சனங்கள் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக வைத்தாலும் கூட நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. கிளை வரை பொறுப்பு இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து நின்று மகத்தான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழுந்து 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தவறு செய்தவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக களை எடுக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்தால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2% 3% கமிஷன் வைத்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியத்துக்குள்ளேயும் மாநகரத்துக்குள்ளேயும் மாவட்டத்துக்குள்ளேயும் விற்பனை செய்து விற்று கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுக்காவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2024 எப்படி தோல்வியை சந்திச்சோ அதே போல தான் 2026 தோல்வியை சந்திக்கும். மாதம் ஆனால் 2% கமிஷன் வாங்கிக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, வேளாண்மை துறையிலேருந்து எல்லாத்துலையுமே. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் 20 லட்சம் வாங்குறாங்க, சட்டமன்ற தேர்தலில் 30 லட்சம் வாங்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு 10 பேர்த்த இறக்கி விட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உண்டான வேலைகளை செய்து கட்சிக்கு துரோகம் செய்த ஒன்றிய மாவட்ட செயலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2% கமிஷன் வாங்கி கொண்டிருப்பவர்கள் 2024 20 லட்சம் 30 லட்சம் 5 கோடின்னு பணம் வாங்கினவர்களெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.